நெல்லையில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாகவே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர பாண்டியன் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் சாக்கடை பிரச்சனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சங்கர பாண்டியன் மனைவி அனுராதா 32வது வார்டு கவுன்சிலராக உள்ள நிலையில் அவருடைய வார்டிற்கு உட்பட்ட நேச நயினார் தெரு, காரிய நயினார் தெரு சந்திப்பில் உள்ள கழிவு நீரோடை பல ஆண்டுகளாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் பல முறை எடுத்து கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. நேசநயினார் தெரு, காரிய நயினார் தெரு சந்திப்பில் கழிவுநீர் ஓடை பழுதடைந்து இருபக்க சுவரும் இடிந்து தரமட்டமாகி கழிவுநீர் அனைத்தும் தெருக்களிலும் கோவில் முன்பாகவும் பக்கத்திலே குடியிருக்கிற பகுதியில் குடியிருப்பு வாசிகள் வீட்டுகளும் தண்ணீர் செல்கிறது. பல முறை பல மாதங்களாக மாநகராட்சியிடம் மனு எடுத்து கூறி அவங்க நமக்கு எஸ்டிமேட் போட்டு 32/2024-25 அவசர கதியான அந்த வேலையை நாங்கள் செய்வோம்னு சொன்னா இங்க கிடப்புல போட்டிருக்காங்க. போன வாரம் கூட மேயர் பார்வையிட்டு அப்பவும் நடவடிக்கை எடுக்கல. இந்த நிலையில் கூட்ட அரங்கத்திற்குள் மேயர் சென்றவுடன் காருக்குள் வைத்திருந்த சாக்கடை நீர் எடுத்து சங்கர பாண்டியன் உடல் மீது ஊற்றிக்கொள்ள முயன்ற நிலையில் அங்கிருந்த போலீசார் தடுக்க முயன்றனர். அதனை மீறி சட்டையில் இருந்த பேனா உட்பட அனைத்தையும் எடுத்து அங்கிருந்தவர்களிடம் கொடுத்துவிட்டு சாக்கடை நீரை உடல் மீது ஊற்றிக்கொண்டு உள்ளே சென்றார். உடன் ஜோதிபுரம் கிராம மக்களும் சாக்கடை நீரை ஊற்றிக்கொண்டு உடன் சென்றனர். மூக்கை மூடியபடியே சங்கர பாண்டியன் உள்ளே செல்ல அதிகாரிகள் அனைவரும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். உடனே சாக்கடை பிரச்சனை தொடர்பாக எடுத்து வந்த மனுவை மேயர் ராமகிருஷ்ணனிடம் வழங்க முயன்றார். அதற்கு மேயர், உங்களுக்கு ஓடை பிரச்சனையா அல்லது சாக்கடை பிரச்சனையா என கேள்வி எழுப்பியதோடு அவர் கொடுக்க முயன்ற மனுவை வாங்கவில்லை. உடனே அதிகாரிகளை அழைத்த மேயர் ராமகிருஷ்ணன் என்ன பதில் சொல்ல என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். உடனே விளம்பரத்திற்காக செய்யவில்லை, மக்கள் பிரச்சனை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வந்ததாக சங்கர பாண்டியன் கூறினார். விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மேயர் ராமகிருஷ்ணன், பணிகளை முடிக்கவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கர பாண்டியன், அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இப்பணிகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும். இல்லையெனில் பொதுமக்களை திரட்டி மீண்டும் காந்தி வழியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும். இன்றைய தினம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களே, நாங்க தேசியவாதிகள், இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இயக்கத்தில் நாங்க எங்களுக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே சாக்கடைகளை சேகரித்து நாங்கள் சாக்கடை குளியல் நடத்தி இன்று மனு அளித்திருக்கிறோம். மாநகராட்சி அலுவலகத்தில் சாக்கடை குளியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சங்கர பாண்டியன் பல முறை விளம்பரத்திற்காக இதனை செய்யவில்லை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது.